ஆனால் டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. அப்போ என்னன்னே பண்ணுறது, உட்காந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணுமா? நோ. நல்லா பாரு, 3 காம்பனண்ட்டையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எழுது. 3 காம்பனண்ட் எப்படி எழுது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எழுது. ரெசிஸ்டன்ஸில் என்ன எழுதியிருக்கேன் பாரு, V is equal to என்ன வரும்? IR. ஓகே, எழுதிக்கோ. V is equal to IR. கெப்பாசிட்டன்ஸில் V is equal to என்ன வருது? Q by V is equal to Q by C. நான் சார்ஜுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? IT போட்டுக்கலாமா? ஓகே. இண்டக்டரில் விக்கு பதிலா என்ன வருது? L into I by T. D விட்டுரு, சரியா? இந்த D விட்டுறதுக்கு டைமென்ஷன் கிடையாது, இது ஒரு ஆப்ரேட்டர், டிஃபரன்சியேஷன் ஆப்ரேட்டர். அப்போ V is equal to L into I by T. கரெக்டா இல்லையா? இந்த 3 எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ கொஸ்டினோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பாரு. இது 1, இது 2, இது 3. இதோட V-ஐயும் இதோட V-ஐ நான் ஈக்குவேட் பண்ணலாமா? 1-ஐயும் 2-ஐயும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன்னா என்ன கிடைக்கும்? V-க்கு பதிலா IR, அங்கே V-க்கு பதிலா I கேன்சல் ஆயிரும். அப்போ T is equal to என்ன கிடைக்குது? அவ்வளோதான், டைம் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? ஆருக்கு உட்காந்து தனியாக கண்டுபிடிச்சி, சிக்கு உட்காந்து தனியாக கண்டுபிடிச்சி, அப்புறம் 4 ஆப்ஷனில் போட்டு பார்த்து டைம் வேஸ்ட். புரியுதா இல்லையா? ஓகே. சப்போஸ் நீ ஈக்குவேஷன் 2-ஐயும் 3-ஐ ஈக்குவேட் பண்ணுற, இல்லைன்னா 1 and 3 ஈக்குவேட் பண்ணிக்கோமே. 1-ஐயும் 3-ஐ ஈக்குவேட் பண்ணு. 1-ஐ ஈக்குவேட் பண்ணனா IR இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? நல்லா பாரு, இப்போ பாரு, இந்த ஐயும் இந்த ஐ கேன்சல் ஆயிருமா? அப்போ T is equal to என்ன கிடைக்குது? உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சப்போ L/R போட்டப்போ ஆன்சர் வந்துச்சு, கரெக்டா இல்லையா? பட் ஏதாச்சும் இந்த டைமென்ஷன் கண்டுபிடிச்சேன்னா, 4 ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா டைரக்டாக வந்துருச்சு. புரியுதா? எஸ். சப்போஸ் நான் 2 and 3-ஐ ஈக்குவேட் பண்ணா IT by C is equal to LI by T. இப்போ பாரு, I கேன்சல் ஆயிரும். T ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு LC. T இஸ் ஈக்குவல் டு என்ன? புரியுதா? புரியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட்.